அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2023ஆம் ஆண்டு 4ஆம் மாதமாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை நாம் பயில்களை தொடர்கிறோம். 104ஆம் பக்கத்திலிருந்து 145ஆம் பக்கத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். It is evident that the need of a concentration indispensable for the transition out of the ignorance may make it necessary for the seeker to gather together his energies and focus them only on that which will help the transition, and to leave aside or subordinate for the time all that is not directly turned towards the one object. புவனேஸ்வரமா நீங்க கூப்பிட்டு எங்க கைக்கு உயர்த்திருக்கீங்க, சொல்லுங்க. சார், அந்த முதல் 2 சென்டென்ஸ் இருக்குங்க இல்லையா, 3 சென்டென்ஸுக்கு தமிழ் வாசிக்கல. சரிங்க. இன்னொரு தடவை நீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சும்மா ஒரு இது மாதிரி சொன்னா போதும். ஓகே, குட் மார்னிங். நான் தமிழ்ல படிச்சிருவோம். படிங்க, யாராவது படிக்கலாம். நான் படிக்கவா? படிங்கம்மா. தெய்வீக ஞானத்திற்கும் மனித அறிவுக்கும் இடையேயான உண்மையான தொடர்பு இதுவே. அவற்றிடையே உள்ள வேறுபாட்டின் முக்கிய அம்சம் புனிதமானது என்றும் மாசுபட்டது என்றும் அவற்றை பிரிப்பதல்ல. அது அவற்றின் பின்னணியிலிருந்து செயல்படும் உணர்வின் தன்மையை பொறுத்தது. பொருட்களின் மேற்பரப்பில் உள்ள வெளி அம்சங்கள், வெளி இயக்கங்கள், செயல்முறைகள் ஆகியவற்றில் அவற்றுக்காகவே அல்லது ஏதாவது மேல்வாரியான பயனுக்காக அல்லது பிராண மன ஆசையின் திருப்திக்காக அல்லது அறிவின் திருப்திக்காக ஈடுபடும் சாதாரண மன உணர்விலிருந்து வரும் எல்லாமே மனித அறிவாகும். ஆனால் அதே அறிவியக்கம் ஆன்மீக உணர்விலிருந்து ஆன்மீகப்படுத்துகின்ற உணர்விலிருந்து வந்தால் அது யோகத்தின் ஒரு பாகம் ஆகலாம். இது வரைக்கும் 3 லைன் தான் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிக்கவா இல்ல? அந்த வார்த்தை முடிச்சிடலாங்கம்மா. அந்த காண நாடி காண்கிறது வரைக்கும் முடிச்சிடலாமுங்க. ஓகே. அந்த ஆன்மீக உணர்வு தான் காண்கின்ற அல்லது ஊடுருகின்ற எல்லாவற்றிலும் காலமற்ற நித்தியனையும் காலத்தின் நித்தியன் வெளிப்படும் வகைகளையும் காண நாடுகிறது, காண்கிறது. அவ்வளவுதான். நன்றி. நன்றி. தேங்க்ஸ் சார். இப்போ அதை ஒரு மீள் பார்வை அப்படின்னு பெருவிஷனுக்கு நல்ல தமிழ் சொல்ல மீள் பார்வைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு மீள் பார்வை பார்த்துருவோம். This then is the true relation between divine and human knowledge. It is not a separation into disparate fields, sacred and profane. That is the heart of the difference, but the character of the consciousness behind the working. அதை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இறைவனுடைய டிவைன் நாலேஜுக்கும் ஹியூமன் நாலேஜுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருத்தம் என்னன்னா, அந்த எல்லாவற்றையும் மேல் உயர்த்தி இறைநிலைக்கு கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதா இருக்க வேண்டும். அதை நம்ம இட் இஸ் நாட் அ செப்பரேஷன் இன்டு டிஸ்பேரேட் ஃபீல்ட்ஸ், சேக்ரெட் அண்ட் ப்ரொஃபைன் அப்படிங்கும்போது, சேக்ரெட்னா புனிதமானது, ப்ரொஃபைன்னா ஒரு பொதுமையானது, புனிதம் அங்கு தேட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி விஷயமா பிரிக்கக்கூடியது அல்ல. அதுதான் இதோடைய மைய கருத்தா இருக்கும். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ், பட் the character of the consciousness behind the working. நீங்க என்ன வேலை செய்யணும், அந்த மனநிலை உணர்வு நிலையின் பின்புலம் உள்ள அந்த குணநலன் தான் அது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அது அன்னைக்கு சொன்ன மாதிரி அன்னையுடைய இதுலயும் நீங்க ஆட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த வேலை செய்யறீங்க, அது உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது. ஆனா எந்த நோக்கத்துல அதை செய்யறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். All is human knowledge that proceeds from the ordinary mental consciousness, interested in the outside or upper layers of things, in process, in phenomena, for their own sake, for the sake of some surface utility or mental or vital satisfaction of desire or of the intelligence. The desire or intelligence capital போட்டிருக்காங்க. இப்போ வெறும் இது மனித ஆசை இல்லை, இறைவனுடைய ஆசை. இன்டெலிஜென்ஸ் இறை அறிவு, இறை ஞானம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ எதெல்லாம் வந்து மனித அறிவுன்னு சொன்னா அது வந்து ஒரு சாதாரண மனநிலையிலிருந்து புறப்பட்டு அது வந்து வெளிப்புறம் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கிற விஷயங்களையும் அதோடைய நெறிமுறைகளையும் அதோடைய தத்துவங்களையும் அதற்காகவே பார்க்கறதுக்காக பண்ணணும். ஆர் ஃபார் த சேக் ஆஃப் சம் சர்ஃபஸ் யூட்டிலிட்டி, அதோடைய மேம்பாக்கான பயன்பாடு என்ன, மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டிசையர் ஆர் வைட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் டிசையர், ஆசையின் ஒரு மன நிறைவுக்கும் அல்ல பிராண நிறைவுக்கும் அது பயன்பட்டு கொண்டிருக்கும், அல்லது மென்டல் ஆர் வைட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிறைவு, மன நிறைவு, திருப்தி கொடுக்கக்கூடிய விஷயத்துக்காக செய்யற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தோம். அப்புறம் வந்து பட் த சேம் ஆக்டிவிட்டி ஆஃப் நாலேஜ் கேன் பிகம் பார்ட் ஆஃப் தி யோகா if it proceeds from the spiritual consciousness or spiritualizing consciousness, which seeks and finds in all that it surveys or penetrates the presence of the timeless eternal and the ways of the eternal in time. அப்போ வந்து இதே விஷயம், இந்த சேம் ஆக்டிவிட்டி, இப்ப சொன்ன அதே செயல்பாடு வந்து இந்த ஞானத்தின் செயல்பாடு, அறிவின் செயல்பாடு வந்து யோகத்தின் ஒரு பகுதியாக மாற முடியும். எப்போ அப்படின்னா இஃப் இட் ப்ரொசீட் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், ஒரு ஆன்மீக உணர்வு நிலையில் இருந்து சென்றால் அது நன்றாக இருக்கும். ஆர் ஸ்பிரிச்சுவலைசிங் கான்சியஸ்னஸ், ஆன்மீகப்படுத்தக்கூடிய மனநிலையில் உணர்வு நிலையில் இருந்து சென்றால் நன்றாக இருக்கும். அது என்ன செய்யும்? which seeks in all that it surveys or penetrates the presence of the timeless eternal. அப்போ காலம் கடந்த அந்த அனந்தனை தேடுவதாக அது இருந்தால், ஊடுருவதாக இருந்தால், அந்த சாநியத்தை ஊடுருவதாக இருந்தால் அது வந்து ஒரு யோகத்தின் பகுதியாக மாறும். அப்புறம் அண்ட் த வேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி இட்டர்னல் இன் டைம். அப்போ அந்த அனந்தன் எப்படியெல்லாம் நேரம், அனந்தன் என்பது காலம் கடந்த ஒன்று, ஆனா காலம் கடந்த ஒன்று இந்த காலத்துக்குள், அந்த டியும் கேபிட்டல் போட்டிருக்காங்க, அந்த காலத்துக்குள் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று பார்ப்பதுதான் அந்த அதோடைய பணி. அதுதான் யோகத்தின் பகுதியாக மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம். சில எடுத்துக்காட்டுகளும் போன தடவை பார்த்தோம். போதுங்களா புவனேஸ்வரமா, இல்ல இன்னும் வேண்டுங்களா? போதுங்க சார், இப்ப தெளிவாயிடுச்சு. அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தது படிக்கிற போது. தேங்க்யூ சார். சார் அப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்றாங்க சார், ஈக்குவேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு, ஒரு ஒரு நிகழ்வுக்கான ஈக்குவேஷன், விண்வெளி நிகழ்வு அப்படி எது எடுத்துக்கிட்டாலும் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அது பாக்குற போது அவங்க வந்து அந்த அவங்களுடைய அறிவை வச்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு பாக்குறாங்கன்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆன்மீக உணர்வு இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? அது ஆன்மீக உணர்வுல வருமா? அப்ப அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா வருது அப்படிங்கிறது. சக்சஸ் ஃபெயிலியர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க அது வந்து அவங்களுக்கே தெரியாம கூட தொடர்புல இருப்பாங்க. ஆனா பொதுவா அறிவியலுக்கு கடவுள்ல இடம் இல்லை, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பெரிய விஷயம் செய்யற போது அப்ப வந்து தோணும், எந்நேரமும் அத மனசுல பகவான மனசுல வச்சுக்கிப்பாங்களான்னு தெரியலையே சார். இல்ல வாய்ப்பு இல்லை. அதாவது ஆன்மீகமா ஸ்ரீ அரவிந்தருக்கு ஓப்பன் ஆனவங்க இல்ல ஏதோ வேறு சிலர் தான் வந்துட்டு அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம சொல்றதுன்னா நம்ம ஐன்ஸ்டீன் சொல்லலாம். அவங்க எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் வந்துட்டு அந்த இறைத்தன்மையை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நியூட்டன் மாதிரி ஒரு சிலர், ஒரு விஞ்ஞானி சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஒரு கடற்கரையில கூழாங்கற்களை நாங்கள் பொறுக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்வாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும். அது வந்து இந்த ஆன்மீக ஞானம் அல்லது அது மதம் சம்பந்தப்பட்ட அறிவா இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்க. பொதுவா நீங்க சொன்ன அந்த பெரிய விஷயத்துல வாய்ப்பு இல்லை பொதுவா. ஏன்னா அறிவியலுக்கு கடவுளுக்கு இடம் இல்லை. ஏன்னா அது ப்ரூவ் பண்ணும் அப்படி கடவுளா. இப்ப நான் வந்து இது வந்து பிளாஸ்டிக் அப்படி, இப்ப இந்த இது இருக்கு என்னென்ன ஹெடர் இருக்கு அப்படின்னா இது எதுல பண்ணிருக்காங்கன்னு அதனால வந்து சோதனை செய்து கண்டுபிடிக்க முடியும். இதோட இது வந்து மெட்டலா இருக்கு, இது பிளாஸ்டிக்கா இருக்கு, இது செல்லோ டைப் ஏதோ ஒட்டியிருக்காங்க அப்படின்லாம் நான் ஏதோ சொல்ல முடியும். ஆனால் அதை வந்து அதே மாதிரி கடவுளை வந்து எந்த டெஸ்ட் டியூப்ல போட்டு நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு வரும். புரியுதுங்களா? கடவுளை எந்த டெஸ்ட் டியூப்ல போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ வந்து அவங்க என்னன்னா ப்ரூவ் பண்ணாதது இல்லை எங்களுக்கு புத்தளவுல. ப்ரூவ் பண்ணா நான் நம்ம இல்லாட்டி பண்ணாம மாட்டேன்னு ரொம்ப அறிவியல் சார்ந்த அறிவியல் பார்வையில் இருக்கிறவங்கனால ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா ஆனால் அந்த உணர்வு இப்ப நம்ம அரவிந்தர் வழியில போயிட்டு நான் அன்னைக்கு சொன்ன பாருங்க,
சில மதங்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த பரிணாம வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா எங்க இதுல இப்படிதான் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இதுல இது பிரம்மர் படைத்தார், இல்லாட்டி கடவுள் இதை படைத்தார், இதற்கப்புறம் இப்ப புல்லாகி பூடாகின்னு படிக்கும்போது அந்த சில நேரங்கள்ல அந்த கரெக்டான எவல்யூஷன் அங்க ஏதாவது இடிச்சிட்டு நிற்கும். புரியுதுங்களா? அது பாடல்ல இருக்கக்கூடிய வரிகளோ இல்ல அவங்க சொல்லக்கூடிய இதுலயோ ஏதோ மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் அது எல்லாமே பார்த்தா அந்த உலகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உலகத்தை படித்தார், அப்புறம் ஒளிய சூரியனை படித்தார், அப்புறம் சந்திரனை படித்தார், நாளை படித்தார், அப்படின்லாம் போயிட்டு இருக்கும் போது அப்போ உலகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு கடுகு கூட இருக்காது. அணு மாதிரிதான் இருக்கும் இல்லையா? அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல உலகம்ங்கிறதே கடுகை விட அணு போல இருக்கும். அப்ப நம்ம நீங்க இருக்கிற திருச்சியோ நான் இருக்கிற புதுச்சேரியோ அது எவ்வளவு அதை விட என்ன ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா தான் அது இருக்கும். ஆனா அவங்க பார்த்த பார்வைக்கு எதிராக இருக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை வரும். புரியுதுங்களா? அதனால அவங்க அதனால அங்க அதை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. சயின்ஸ்ல கடவுளுடைய தன்மை என்னன்னா அவங்க இது. ஆனா ஸ்ரீஅரவிந்தர் என்ன சொன்னாங்கன்னா அதே சயின்ஸ் அப்ரோச்ச நீ ஆன்மீகத்தோட நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி மேன்மைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒண்ணு தைரியமா சொல்ல முடியும். இப்போ லிங்குவிஸ்டிக்ஸ்னு இருக்கு, மொழியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரமத்துல சான்ஸ்கிரித்தை எளிமைப்படுத்தி சொல்லி கொடுக்க முயற்சி பண்றாங்க. நானும் என்னென்னமோ எளிமையான சமஸ்கிருத பயிற்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, வடமொழி பயிற்சி எல்லாம் பார்க்கும்போது ஆசிரமத்துல சொல்றது ஒரு வேற மாதிரி போகுது. அதே மாதிரி பசங்க படிக்கிறது வித்தியாசமா இருக்கு. ஒண்ணு வேணா நிலக்கடலைய அறுவடை செய்யறதுக்கு 2 வாரம் முன்னாடி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆசிரம பண்ணையில நிலக்கடலைய உருவுறது எல்லாம் முடிஞ்சிச்சு, அறுவடை பண்றாங்க. பிடுங்கிதான் ஆக்சுவலா அறுவடைன்னு கூட சொல்ல முடியாது, அறுக்கிறது கூட இல்லை, கையால அதை பிடுங்கி வைக்கிறோம். அதுக்கு போனோம். அப்ப போனாங்க எல்லாரும். நான் போல ஒரு தடவை நான் போயிருக்கேன். அப்போ என்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, அதுக்கெல்லாம் இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என்கிட்ட கேட்கிறாரு, அப்படிலாம் நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், மல்லாட்டையா, நிலக்கடலையா, வேர்க்கடலையான்னு என்கிட்ட கேட்கிறாரு. அதே மாதிரி தெலுங்குல இது, கன்னடத்துல இது, சமஸ்கிருதத்துல ஒவ்வொரு மொழியிலையும் அவங்க கேட்டுட்டு அந்த வேலை செய்யும் போதே கூட ஒரு பாட்டு மாதிரி பாடுறாங்க. இப்ப நாட்டு ஒரு பாட்டு இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஆஸ்கார் அவார்டு கூட வாங்கிடுச்சு தெலுங்குல. அந்த பாட்டை கடலை கடலை கடற்கடலை, இது நிலக்கடலை, தமிழ்ல நாங்க வேர்க்கடலை சொல்லுவோம், தமிழ்ல நாங்க நிலக்கடலை சொல்லுவோம், தமிழ்ல நாங்க மல்லாட்டைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு மாதிரி பாடி தெலுங்குல என்ன சொல்றாங்க, மலையாளத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பல மொழியும் அங்க கொண்டு அப்படி விளையாட்டா பாட்டு மாதிரி பாடி அந்த கலைப்பும் தெரியாத மாதிரி ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அந்த மாதிரி பாட்டு மாதிரி பாடி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி ஒரு சாதாரண உழைப்பா தெரியக்கூடிய ஒரு விஷயத்த அறிவை ஊற்றக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவங்க கத்துக்கிறாங்க. ஆனா பல மொழிகள்ல கத்துக்கிறாங்க. அதுதான் நம்ம அந்த ஆன்மீக இதோட அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி மொழினா நம்ம எல்லாம் படிச்ச தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், புவியியல்னா புவியியல், அறிவியல்னா அறிவியல் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன சொல்லலாம், இப்ப தமிழை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழ்ல இருந்து நீங்க எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒண்ணும் இல்ல, பாலிண்ட்ரோம்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதுக்கு ஒரு வார்த்தையை எழுதணும்னா முன்னிருந்து படிச்சாலும் பின்னிருந்து படிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ MOM மாம் அப்படின்னு சொன்னா MOM மாம் பின்னாடி இருந்து பார்த்தா மாம் இருக்கும், மேடம்னு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், மலையாளம்னு அப்படிதான் இருக்கும். அதே தமிழ்ல மோரு போருமோ, தேரு வருதே இப்படி எல்லாம் படிக்கும்போது 2 பக்கமும் படிக்க முடியும். நான் இப்ப என்ன பண்றேன், எங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பாலிண்ட்ரோம்ங்கிற வார்த்தை அந்த குழந்தைங்க கேட்டதே இல்லை. நான் தமிழ் டீச்சர் தான், இல்லை பாலிண்ட்ரோம் இங்கிலீஷ் வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாம இல்லை. அதே மாதிரி நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லும் போது அது ஜியாகிரபி அங்க வந்துருது. அது எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க, எந்த அழகாக பிரிச்சிருக்காங்க அப்படி நம்ம ஒன்றிலிருந்து ஒன்றாக. புரியுதுங்களா? அதெல்லாம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. மொழினா சும்மா மொழி மட்டும் சொல்லக்கூடாது மட்டும் இல்ல. 2 பேர் கை வைத்தீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கு என்னோட ஃப்ளோவை முடிச்சுட்டு நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வரேன். இப்ப செந்தமிழ் நாடு என்னும் போதிலே அந்த பாட்டு பாடும்போது அந்த கும்மியா இருக்கும். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே தேன் பாயுது காது நீலே, அந்த எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி அப்படி ஒரு பாட்டு மாதிரி அதை பாட வச்சு, நான் பாடகன் இல்லாட்டி கூட அது ஒரு முயற்சி பண்ணி அவனையும் பாட வச்சுட்டு
அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டுல வள்ளுவர் தன்னை உலகினைக்கே வான்புகழ் தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு அவருன்னு அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட் கேட்கிறாரு. அப்ப நான் வந்து ஒரே ஒரு குரல் எடுத்து சொன்னேன், செய்தக்கல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். இவ்வளவுதான் பாட்டு, 7 வார்த்தைகள் தான், 7 தான் அதுல இருக்கும். அப்ப செய்யக்கூடாது செஞ்சா கெட்டு போயிடுவோம், செய்ய வேண்டியது செய்யாம இருந்தாலும் கெட்டு போயிடும். புரியுதுங்களா? இத சொல்லி இந்த மாதிரி 1330 குரலை பாடியிருக்காரு. வெறும் குரல் இல்ல, அதுல வந்து சீரால இதெல்லாம் ஒரு அசை எல்லாம் இருக்கும். என்ன சீர் தட்டுதா எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி யாப் இலக்கணம் இருக்கு, ரைம் இருக்கு, அதுல விஷயம் இருக்கு, ஓமை இருக்கு, எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். இப்ப அந்த இதுல வந்துட்டு வள்ளுவன் தன்னை உலகுனுக்குன்னா அது வந்து கருத்து ஆகு பெயர்னு ஒண்ணு. ஆகு பெயர்னா ஊரே சிரிச்சுன்னா ஊர் எப்படி சிரிக்க முடியும், இந்த ஊர் வாயை மூட முடியும்னா ஊருக்கு ஏதாவது பெரிய பானையா அது பெரிய மூடியா இருக்கும் அப்படின்னா ஊர்ல இருக்கிற மக்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது ஆகு பெயர் பேரு. இங்க வள்ளுவரை குறிக்கவில்லை, திருக்குறளை தான் குறிக்குது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து மாண்புகள்னா வள்ளுவனை கொடுக்கல. அப்படி பார்த்தா புத்தர் எப்படி எல்லா மற்ற நாடுகள் கீழே நாடுகள் எல்லாம் பரவி பெரிய பெரிய தங்க சிலைகளா எல்லாம் இருக்கிறாரோ, உயரமா இருக்கிறாரோ, அத மாதிரி அப்படி நம்ம வள்ளுவனை வணக்க கொடுக்கல, அவர் சொன்ன திருக்குறளாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம அப்படி ஒரு வார்த்தையில இருந்து அப்படி 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 அப்படியே அதுல இருந்து கொண்டு போகுது. புரியுதுங்களா? ரொம்ப புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேங்க்யூ. நன்றி. முதல்ல உயர்த்திருந்து பிரியாமா சொல்லுங்க சார். கலாம் ஐயாவே சொல்லலாம் இல்லை சார்? சயின்டிஸ்ட் வந்து ஆன்மீகமா கர்மயோகியா இருந்த நம்ம பார்த்த தலைமுறையில கலாம் ஐயாவே சொல்லலாம். ஏன்னா அவர் பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் விட அந்த ஒரு வெயிட்லெஸ் ப்ராசஸஸ் வந்து கண்டுபிடிச்சதே அவர் வந்து. ஸோ ஒன்னஸ் அண்ட் லவ் அதை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. நம்ம எங்க ராக்கெட் எங்க இருக்கு, அந்த உடல் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாற்று உறுப்பு ஏற்பாடு பண்றதுக்கு அந்த லைட் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அதை தூக்கிட்டு போறதே சிரமமா இருக்கு. அப்ப இந்த இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி அதை வந்து அதையும் ஒரு பயனுள்ள ஒன்றாக மாத்துறது, அதான் அறிவியல். நீங்க 100க்கு 100 சரியான எடுத்துக்காட்டு. ரெண்டாவதா வசந்தாமா வந்தாங்க, திடீர்னு கை காணும். வசந்தாமா கை உயர்த்தின மாதிரி இருந்துச்சு. வசந்தாமா ஏதாவது கேட்கறோ சொல்லவோ விரும்புறீங்களா? வசந்தாமா எஸ் சார், அன்மியூட் பண்ணாம சொல்லியிருக்கேன். சாரி ஃபார் தட் சார். ஒரு அடிஷன் என்னன்னா, நமக்கு இந்த மதர்ஸ் வால்யூம் உரையாடல் 8ல நம்ம சிந்தசிஸ்ல இப்ப படிக்கிற இந்த போர்ஷனுக்கு நிறைய அங்கங்கயா சொல்லிட்டே வராங்க. இந்த யோகா டர்ன் டுவர்ட்ஸ் and all embracing realization of the supreme etc வருது. That is in page 141 and the first line of that paragraph, first sentence. அதுக்கு கீழே கேள்வி கேட்கும் போது சொல்றாங்க, I suppose it is different for each one. இப்ப நம்ம போனாமா சொன்னதுலயும் அந்த சயின்டிஸ்ட்ல கொஞ்சம் பேர் அந்த தெய்வீக உணர்வு, இப்ப லைக் நம்ம பிரியாமா சொன்ன மாதிரி எனக்கும் இம்மிடியேட்டா அப்துல் கலாம் ஐயாவுடைய ஞாபகம் வந்தது. என்னன்னா, ஒரு ஈவன் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது அந்த டீச்சர் வந்து அங்க வேர் இஸ் காட், கடவுளை கண்ணால பார்க்க முடியல, ஹவு டு யூ பிலீவ் அப்படிலாம் கேட்கும் பொழுது என்ன டேட் அது நீங்க சொல்றது? 1956 8th வால்யூமா? 56 30th May 1956. அதுல உங்களுக்கு இது பண்றேன். நீங்க பேஜ் 160 கொஞ்சம் மேல இருக்கும். ஆனா 160 ஆமா சார், எனக்கு இதுல 160 இருக்கு. கொஞ்சம் ஒருவேளை டிஃபரெண்ட், 1-2 பேஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகே, இதுல பாருங்க, இதுவான்னு பாருங்க. அட் த பிகினிங் ஆஃப் மை பிரசன்ட் எர்த்லி எக்ஸிஸ்டன்ஸ் ஐ கேம் இன்டு கான்டாக்ட் தான் இருக்குங்க. இல்ல அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். வார்த்தை அந்த டேயோட எண்ட் அது வந்து சைக்கலாஜிக்கலி அப்படின்னா வருது. A yoga turned towards. ஓகே, அது வந்து கேள்வி. ஓகே ஓகே, கரெக்ட் தானே? இதுதானே Aurobindo writes here, yoga turned towards an all embracing. சரி சொல்லுங்க. அதுல வந்து நமக்கு அந்த அப்துல் கலாம் சின்ன வயசுல இருந்தே அந்த கடவுள் தன்மை இருக்குங்கிறது அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாரு, ஆர்கியூ பண்ணி அவங்க அந்த டீச்சரோட.
அது மாதிரி நம்ம நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் நியூட்டன் அப்படி பல பேர் வந்து ரொம்ப அந்த டிவைன் இஸ் தேர்ங்கிற ஸ்ட்ராங் ஃபீலிங்கோட இந்த ஒர்க்கை பண்றாங்க. தேர் ஆர் அதர்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்னுடைய எஃபர்ட்னு ப்ரொசீட் பண்றவங்களும் இருப்பாங்க. ரெண்டு பெரிய குரூப் இருக்காங்க. அதனால மதர் இங்க மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, ஐ சப்போஸ் இட் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் ஈச் ஒன். இப்ப நடுவுல வந்து ஒருத்தருடைய ஆஸ்பிரேஷனை பொறுத்து அப்படிலாம் சொல்லிட்டு முடிகிற சென்டென்ஸ், இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக் அ ஜெனரல் ரூல். அப்புறம் இந்த அடுத்த பேராகிராஃப்லயும் ஒரு 4 லைன்ல அதே விஷயம் வருது. ட்ரூலி ஸ்பீக்கிங், இட் டிபெண்ட்ஸ் மோர் ஆன் த வே ஆஃப் டூயிங் எ திங் than on the thing itself. You take up some work which is quite material, like cleaning the floor or dusting a room. இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க தலைமுறை. Well, it seems to me that this work can lead to a very deep consciousness if it is done with a certain feeling of perfection and progress. While other work considered of a higher kind, as for example studies or literary and artistic work, if done with the idea of seeking fame or for the satisfaction of one's vanity, இந்த மாதிரி அந்த வேனிட்டி ஃபேம் இதெல்லாம் மனசுல வச்சுக்காம ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணும்பொழுது அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்றாங்க. அந்த மெட்டீரியல் கெயினை நோக்கமா கொள்ளாமல், that will not help you to progress. So this is already a kind of classification which depends more on the inner attitude than on the outer fact. And this classification can be applied to everything. Okay. அது வந்து அந்த இண்டிவிஜுவலுடைய அப்ரோச் அல்லது ஆஸ்பிரேஷன் சொல்றாங்க. ஓகே ஓகே, எனிதிங் எல்ஸ் அத கண்டினியூ பண்றீங்களா இல்ல க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்ல சார், அது மெயினா அது இந்த பேஜ் நம்ம சொன்னதுனால மற்ற பேர் அத வந்து ஈவன் அவங்கள்ட்ட புக் இருக்கலாம் அல்லது தே கேன் கோ த்ரூ பை பிடிஎஃப், ஆன்லைன் பிடிஎஃப் வச்சு. நம்ம அதுக்கு ரொம்ப டைம் வேண்டாம் இல்லையா? நீங்க சொல்லிட்டீங்க நிறைய. ஓகே. வணக்கம் சார், தனசேகரன். இல்ல ஒரு நிமிஷம், உங்க கை உயர்த்தி இருக்கிறத பாக்குறேன். ஒரு நிமிஷம் நான் ஒன்று முடிச்சிடுறேன், கூப்பிடுறேன் உங்களை. ஒரு செகண்ட் லைன்ல இருங்க. என்னன்னா, அப்கோர்ஸ் இப்ப பிரியாமா குடிச்ச லைன், the one Sri Aurobindo compares with the damp logs of wood which are heaped so thick the flame cannot leap up. It has something dark and heavily dull about it. அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு என்ன பின்னாடி வரும். And this brings us to something which I have already told you several times, but which presents a problem not yet solved by circumstances. I think I have already spoken to you about it, but still I should speak about it again this evening because of this sentence of Shia. இது வந்து இதை படிப்போம். அவங்க சொன்ன மாதிரி poor, I don't mean poor from the monetary point, but poor because they felt imprisoned in a material necessity, narrow and deadening. I would try to create a little world, quite small one, but still a small world where people would be able to live without having to be preoccupied with food and lodging and clothing and imperative necessities of life, so as to see whether all the energies freed by the certainty of a secure material living would turn spontaneously towards the divine life and inner realization. இப்போ இதெல்லாம் படிக்கும்போது ஆசிரம்ல இது நடக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆரோவில் அதுதான், அதே நம்ம தாராளமா சொல்லலாம். இப்ப தனசேகரன் சார் நீங்க பேசலாம். மன்னிக்கணும், நான் வந்து சில இன்னைக்கு அதான் 2-3 பேர் கை உயர்த்தினாலும் நான் இடையில வந்து நம்ம ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருப்போம். அப்ப வந்து அது பிரேக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் உடனே இது பண்ணலாம். சொல்லுங்க தனசேகரன் சார், வாங்க. நன்றி நன்றி சார். குட் மார்னிங் சார். அதாவது அண்மையில வந்து ஒரு புக்கு ஒண்ணு படிச்சேன் சார், ஜெய்மான்னு சொல்லிட்டு. நம்முடைய ஒர்க்கு, வாட் ஆஸ் த ஒர்க்ஸ் வி ஆர் டூயிங், ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய வேலையை பத்தி மதர் வந்து அதுல சொல்லியிருந்தாங்க. இந்த சயின்டிஸ்ட பத்தி கூட அதுல ஒரு வார்த்தை வந்து இருந்தது சார். அத வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். You might say that you are engrossed in your routine work ostensibly for the maintenance of your family. So how can that be taken as a mother's work? But your family also is the mother's.
they are necessary to continue the race so that the process of evolution can proceed through generations. And you have been given charge to maintain them. So it is also the mother's work after all. If you take up this attitude, then all those tiring thoughts that you have been bound down by iron chains to the family and to have to toil hard just to feed these people, etc. All that will vanish. You will know and feel that you are doing everything as part of the mother's service. Or perhaps you are a scientist and a discoverer. You think that the discovery is yours, but a conscientious scientist never says that. He says that the idea came to his brain accidentally. That is exactly so. In the course of evolution and the unfolding of nature's mysteries, the time had been ripe for such a new discovery. So it was suggested by inspiration through the scientist brain that the truth was discovered. The scientist was only an instrument for the divine's or mother's work. ரொம்ப சரி, நன்றி நன்றி சார், அருமை. அது என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம வந்து the truth is already existed in the universe, but a person is need to reveal the truth. That person was selected by the divine and the truth was revealed to us. It may be scientist or any other things. It is by the divine and that person was chosen. Through that person, some truths were revealed to the mankind. அப்படின்றதுதான் வந்து இதுல புரியுது சார். சயின்டிஸ்ட்லாம் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ they are doing the mother's work. It is for us. It's divineness. Thank you sir. Thank you for. ரொம்ப நன்றி. அருமையான அவங்க கொடுத்ததும். அந்த புக் ஜெய்மால 9-10 அந்த இடமா? தனசேரி சார், நீங்க தான் எனக்கு பதில் சொல்ல முடியும். Yes 9-10 பேஜ் 9-10ல தான் இருக்கு அந்த பாராகிராஃப். ஓகே, இப்ப வந்து நன்றி ரெண்டு பேருக்கும். இப்ப அடுத்தது நம்ம தஞ்சாவூர் சீனிவாசன் கை தூக்கி இருக்காரு. அவர் ஒரு இது ஷேர் பண்ணிருக்காங்க. Former President APJ Abdul Kalam was a regular visitor to Sri Aurobindo Ashram. He had said that he was deeply inspired by Sri Aurobindo and called the book The Life Divine by Sri Aurobindo as the moral support that kept him going when he worked on the launch of Agni. His last visit to the ashram was recently as 9th December 2014. In one of his speeches that he delivered at Aurobindo, he said, "Friends, I have come as a pilgrim to this place. And why I say pilgrim is because you have a mission bigger than mine. The mission you are having is larger than that of any individual. It's a vision which came from Sri Aurobindo and the mother, and naturally it's a very big mission." அருமை ஸ்ரீனிவாசன், நீங்க ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லலாம் சார். அது என்னன்னா, கலாமையா பத்தி சொல்றது நிறைய சொல்லலாம் சார். நம்ம ஆசிரமம் கூட ரொம்ப கனெக்டடு. ஒரு படமே இருக்கும் சார், பாத்தீங்கன்னா பக்கத்துல லைஃப் டிவைன் புக் வச்சிருப்பாரு. அவர் வேற ஒரு மதமா இருந்தா கூட அவரோட மதம் சார்ந்த புத்தகங்களும் எதுவும் இருக்காது. லைஃப் டிவைன் பகவானோட புக்கு பக்கத்துல வச்சிருக்கிற மாதிரியே ஒரு போட்டோ இருக்கும். அவர் வந்து நிறைய அவருக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து ஃப்ரம் பகவான் அண்ட் மதர். நிறைய இடத்துல இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு. அது இங்க ஆரோவிலுக்கு வந்தப்போதான் அந்த ஸ்பீச் கொடுத்து சொல்லியிருக்காரு, பகவான் மதரோட மிஷன்ங்கிறது எவ்வளவு பெரிய மிஷன் அப்படின்றது. நிறைய விஷயங்கள்ல காம்ப்ளிகேட்டடா அவரு டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது லைஃப் டிவைன் வந்து ரொம்ப எனக்கு கை கொடுத்து ஒரு சயின்டிஸ்டா இருந்து மதர் பகவானை பத்தி உண்மையா ரியலைஸ் பண்ணின ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரே ஒரு இதுன்னு தான் சொல்லணும், ஒரு சாதக் மாதிரி தான் அவர் கிட்டத்தட்ட. நீங்க சொன்னதை வந்து நான் இப்ப படமா காட்டுறேன் பாருங்க. இந்த படம் வந்துட்டு பாருங்க, கீழே லைஃப் டிவைன் படம் இருக்கு.
அது பின்னாடி தம்புராவா வீணையா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வீணை வாசிப்பாருன்னு சொல்லுவாங்க. நடராஜர் சிலை அங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிம்பிளா தரையில உட்காந்துட்டு வேஷ்டி கட்டிட்டு அதுதான் லைஃப் டிவைன் புக்கும் இருக்கு. கரெக்டுங்களா? தேங்க்யூ சீனிவாசன். தேங்க்யூ. இப்ப எல்லாரும் இதை பார்க்காதவங்க யாரா இருந்தா இதை பார்க்கலாம். சரிங்களா? திலகவதி அம்மா நீங்க பேசுற நிலைமையில இருக்கீங்களா? சொல்லுங்க சார். கமெண்ட்ரிஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது சிந்தசிஸ் ஆஃப் யோகான்னு சொல்லி நினைவு இருக்கா? நீங்க தான் எனக்கு தெளிவா அது ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னீங்க. அன்னை இது விளக்கம் சொல்லியிருக்காங்க, நம்ம இதுல இருந்து நம்ம விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது நீங்களா யாராவது எனக்கு நினைவில்லை. அதாவது நம்ம 1 வருஷமோ 2 வருஷம் முன்னாடி இதை ஆரம்பிக்கும் போது ஏற்பட்ட ஒரு சஜஷன். யார் சொன்னாங்க? எனக்கு ஒரு லேடி தான் சொன்னாங்க. அது கன்ஃபார்ம்ல சொல்ல முடியும். நீங்களா உங்களுக்கு நினைவு இருக்கா? சிந்தசிஸ் ஆஃப் யோகாவுக்கு இப்ப இவங்க 8th வால்யூம் சொன்னாங்க இல்லையா நம்ம வசந்தாம்மா, சிந்தசிஸ் ஆஃப் யோகா விளக்கம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சில நேரம் அதுல இருந்து குறிப்புகள்லாம் நம்ம குரூப்ல நீங்களா யாருன்னு தெரியல, ஒருத்தர் அதை சஜஸ்ட் பண்ணாங்க. வசந்தாம்மா சொல்லுங்கம்மா. சார், நம்ம முன்னால ஒரு சில நேரங்கள்ல இந்த புக்கு இந்த வால்யூம் 8ல நிறைய இருக்கு சிந்தசிஸ் ரெஃபரன்ஸ். நம்ம கமக்ராஸ் பண்ண பேஜஸ்க்கு நம்ம படிச்சிருக்கோம் சார். ஓகே ஓகே. ஒருத்தர் அதை நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணாங்க அந்த பக்கங்களை. இதுல வாக்குங்கிற புக் ஷாப்ல தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா கமெண்ட்ரிஸ் பை தி மதர்னு சின்ன புக் அதுலயே இருக்கு. இதை 8th வால்யூம்லயும் நம்ம பார்க்கலாம், அந்த புக்கு தனியா சின்னதாகவும் வாங்கி பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வசந்தாமா ஷேர் பண்ண மாதிரி பார்க்கலாம். தாராளமா அதையும் நம்ம ஒரு சேர பார்க்கும்போது நம்மளோட புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கண்டிப்பா அதையும் நம்ம கவனிப்போம். நன்றி ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு முடிச்சிட்டீங்களா? ஓகே, வெல்கம். ஸோ உண்மையில இந்த உடற்பயிர்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்புட்ஸ் கொண்டு வர்றீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்த சென்டென்ஸ் போலாம். The same activity படிச்சோம். It is evident that இதுதான் இப்ப பார்த்துட்டு இருந்தோமா. It is evident that the need of a concentration indispensable for the transition out of the ignorance may make it necessary for the seeker to gather together his energies and focus them only on that which will help the transition, and to leave aside or subordinate for the time all that is not directly turned towards the one object. It is evident that the need of a concentration. ஒரு ஒருமை ஒன்று இருக்கணும். அது இதா இருக்கணும். மன ஒருமைப்பாடு மட்டும் அல்ல, முழுக்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இன்டிஸ்பென்சிபிள், டிஸ்பென்சிபிள்னா விளக்கிடலாம். அதாவது இந்த இன்ஜெக்ஷன் டிஸ்பென்சிபிள் இன்ஜெக்ஷன் சிரிஞ்சுலாம் சொல்லுவாங்க. ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு அது டிஸ்போசபிள்னு சொல்லுவாங்க. அதை டிஸ்பென்ஸ் பண்ணாலும் தூக்கி போட்டுருவாங்க. இன்டிஸ்பிள்னா அதை விளக்கவே முடியாத அளவுக்கு அந்த மன ஒருமைப்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ஃபார் த டிரான்சிஷன் அவுட் ஆஃப் தி இக்னரன்ஸ், அந்த ஐயும் கேபிட்டல் போட்டிருக்காங்க, அதையும் நல்லா கவனிங்க. ஸோ இறைவன் தான் நம்ம ஒன்றும் இல்லாத எல்லாமல்ல இறைவன் மேட்டரா இருக்கும்போது, இப்ப மனிதனா இருக்கும் போதும் சரி இக்னோரன்ஸ்ல தான் இருக்காங்க. அந்த டிரான்சிஷன்ல இருந்து அதுல இருந்து மாறி மே திங்க் இட் நெசரி ஃபார் த சீக்கர் டு கேதர் ஹிஸ் எனர்ஜிஸ். அப்ப அவனுடைய சக்திகளை எல்லாத்தையும் ஒரு சேர அந்த கான்சென்ட்ரேஷன் வருது. டு கேதர் ஹிஸ் எனர்ஜி, டு கேதர் டுகெதர் ஹிஸ் எனர்ஜி. கேதர்லயும் டுகெதர்லயும் இந்த சேர்த்தல் ஒருங்கிணைத்தல் வரும். ஹிஸ் எனர்ஜிஸ் and focus them only on which will help the transition. அந்த மாற்றத்துக்கு எதெல்லாம் உதவுதோ அதில் மட்டும் கவனம் செலுத்துகிறது. to leave aside, மற்றவெல்லாம் ஒதுக்குறது. or subordinate for the time, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதை அடுத்த நிலையில் அல்லது கீழ்நிலையில் வைத்துக் கொண்டு all that is not directly turned towards the one object, அந்த ஒன்றாம் அந்த பொருளை ஒன்றாம் இறைவனை தாண்டி இருக்கக்கூடியது கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி. இந்த சில நேரம் அப்படிதான் அந்த ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு மாலை இட்டு ஒருத்தர் செய்யறாங்கன்னா இந்த இது வரும். அப்படி கொஞ்சம் அசபார்டினேட் மற்றதெல்லாம் ரெகுலரா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் சரி தப்புங்கிற இடத்துக்கு போகாம அதெல்லாம் செய்யாம இருக்கிறது. இப்போ இந்த ரம்ஜான் இப்ப மாதம் நடந்துட்டு இருக்குன்னா 3 வேளை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அந்த காலை மட்டும் அந்த இடையில பகல் நேரம் எதுவும் உணவு எச்சில் கூட முழுகாம அப்படிங்கிறதெல்லாம் ஒரு
கொஞ்சம் இப்படி விலகி அசைட் மாதிரி இந்த சபார்டினேட் பண்ணிட்டு சாப்பிட்றதெல்லாம் சபார்டினேட் பண்ணிட்டு அது மத ரீதியா அது பார்க்கணும். அப்புறம் அது அவங்க வந்து நோக்கம் வந்து இறைவனை நோக்கி இருக்கணும். மாலை போட்டாலும் அந்த நோக்கம் வந்து யாரை பார்த்தாலும் சாமின்னு சொல்றதோ இல்ல மாலை போட்டவங்களுக்கு கண்டிப்பா சாமின்னு சொல்றதோ, குருசாமியே வந்து கன்னிசாமி காலில் விழுந்துக்கும் பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நோக்கத்தை நினைவுபடுத்தணும். என்ன இதுனா அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளேயே அவங்களுடைய பழைய பழக்கங்களுக்கு போயிடுவாங்க. அதுதான் பெரிய சிக்கலா இருக்கும். அது உங்களை கொஞ்சம் செம்மைப்படுத்துறதுக்காகங்கிறது புரியாது பல பேருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ் முடிச்சிட்டோம். பாகியலட்சுமி அம்மா அந்த சென்டென்ஸை படிச்சிருங்க தமிழ்ல. நன்றிங்க சார், படிக்கிறேங்க சார். அஞ்ஞானத்திலிருந்து வெளிவருதலாகிய மாற்றம் நிறைவேறும் காலத்தில் சாதகன் அவனுடைய ஆற்றல்களை எல்லாம் சேர்த்து அந்த மாற்றத்திற்கு உதவக்கூடியவற்றில் மட்டுமே ஒருமுனைப்பட்டு தன் ஒரே இலக்கை நோக்கி நேரடியாக செல்லாதவற்றையெல்லாம் அப்போதைக்கு ஒதுக்குவது அல்லது இரண்டாம் பட்சமாய் ஆக்குவது இன்றியமையாத தேவையாக இருக்கலாம் என்பது தெளிவு. நன்றிங்கம்மா. இப்போ அடுத்த சென்டென்ஸ் போலாம். He may find that this or that pursuit of human knowledge with which he was accustomed to deal by the surface power of the mind still brings him by reason of this tendency or habit out of the depths to the surface or down from the heights which he has climbed or is nearing to lower levels. He may find this pursuit or he may find that pursuit of human knowledge. The pursuitங்கிறது பர்சியூங்கிற வினைச்சொல் அது PURSUE அந்த வினைச்சொல்ல இருந்து வரக்கூடியது. பர்சியூட் அப்படின்னு சொன்னா அந்த தேடுதல். He may find this pursuit of human knowledge or he may find that pursuit of human knowledge. ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்லணும்னா கெமிஸ்ட்ரின்னு மட்டும் எடுத்துட்டோம்னா அது ரெண்டா பிரிப்பாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பிரிப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம அந்த மனித ஞானத்துல மனித அறிவுல போகும்போது அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அது வந்து கார்பன், ஆக்சிஜன், அந்த ஹைட்ரஜன்கிற 3 தான் அதுல இருக்கும். அதை மட்டும் கவனம் செலுத்தி அதுல இருந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறது. இந்த மத்ததெல்லாம் பார்க்கும்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுல கவனம் செலுத்துது. எது நீங்க பண்ணாலும் சரி. இல்ல லைஃப் சயின்ஸ் பெருசா எடுத்தோம்னா ஒரு பக்கம் பாட்னின்னு இருக்கும், இன்னொரு பக்கம் ஜுவாலஜின்னு இருக்கும். பாட்னியை மட்டும் தனியா எடுத்தா அது மனுஷனுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸா அதுலயும் வரும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒண்ணு எடுத்துட்டோம்னா அதுல ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்கும். ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட்னு ஒண்ணு வரும். அப்படி ஒன்றுக்குள்ள அது அப்படியே ஒரு பிரிவுகளா போயிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி you may find this pursuit of human knowledge இதனால சின்ன சின்ன கீட்டுகள் எல்லா சைக்காலஜி எதை எடுத்துட்டாலும் இது பொருந்துவது. which he was accustomed to deal by the surface power of the mind. அப்ப அவன் வந்து மனதின் மேல்நிலையில தான் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. டீல் பை த சர்ஃபேஸ் மேல் மன ஆற்றல்ல தான் still brings him by reason of this tendency. அப்போ நம்ம அந்த மேல் மனமே இருந்தாலும் this tendency or habit out of the depths to the surface or from the heights which he has climbed or is nearing to lower levels. உங்ககிட்ட கேள்வி என்னன்னா this tendency or this habit அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த டெண்டன்சி என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்டதான் டக்குனு உங்களுக்கு அது என்னன்னு யோசிக்க முடியும். What is that this tendency or this habit? யாரா பதில் சொல்லலாம்? திடீர்னு பேரமைதி வந்துச்சு. நம்ம ஹியூமன் நாலேஜ் வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி புற சூழ்நிலைகளை தேடுவது. பர்சூட் ஆஃப் ஹியூமன் நாலேஜ். என்ன சொன்னீங்க? ஹியூமன் நாலேஜ் ரெடியூஸ் பண்றதுன்னு எப்படி வரும்? இல்ல தேடுறது. பர்சூட் ஆஃப் ஹியூமன் நாலேஜ். தேடுறது. இப்ப அதுல அது இல்லை அங்க. ஆக்சுவலா திஸ்னா என்னன்னா எதை செஞ்சாலும் அந்த இறைவனை பின்னணியில இருக்கணுங்கிறதுதான் அந்த இதான் திஸ் டெண்டன்சி. அதாவது நீங்க அந்த இறைவன்கிற விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா சயின்ஸ்ல வந்து அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சயின்ஸ்ல வந்து அது எதுவோ அதுல வந்து இப்போ பேப்பர்னு ஒண்ணு இதுல வருது அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பரோடைய இது பண்ணீங்கன்னா
அது பேப்பிரஸ்னு ஒரு செடியில இருந்து வந்திருக்கும், அது ஈஜிப்ட்ல இதுல இருந்து வந்திருக்கும். அதுல இருந்து அந்த ஸ்கிரால் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல ஸ்கிரால்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்கிரால் டவுன் போகும். ஏன்னா அந்த காலத்துல இப்படி சுருட்டி வச்சிருப்பாங்க, அது ஓபன் பண்ணி இப்படி பாக்குறது. அப்ப இந்த பேப்பிரஸ்ல இருந்து எப்படி வருது, காகித இது எந்த கூடுல இருந்து பண்றாங்க, எப்படி பல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அப்படி பார்க்கும்போது அங்க கடவுளுங்கிற இதுக்கு இடம் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம டெண்டன்சி என்ன இருக்கணும், எதை செய்தாலும் பின்னணியில அந்த கடவுள் அந்த ஆளுநர் இருக்குன்னு சொல்லி. புவனேஸ்வரிமா சொல்லுங்கம்மா. சார் அந்த தேடுதல்ங்கிற இந்த டெண்டன்சியா சார்? அதே அதே அடி ஆழத்துல இருந்து தேடி எடுக்கணுங்கிற டெண்டன்சி அது. இந்த இடத்துல வந்து தேடுதல்ங்கிறது எல்லாவற்றிற்கும் பின்னணியாக இருக்கும் இறைவனை அறிதல், உணர்தல், அந்த எண்ணத்துலதான் இது பண்ணணும். சொல்லுங்க வசந்தம்மா. சார், நம்முடைய அந்த சாதாரண தேடுதல் நம்ம அடியாழத்துல இருக்கிற மனதை சர்ஃபேஸுக்கு கொண்டு வருது, நம்ம நல்ல விஷயங்கள்ல இருந்து விலகிடுறோங்கிறது மாதிரியா? இல்ல 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 இல்ல. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, he may find that this or that pursuit of human knowledge with which he was accustomed to deal by the surface power of mind still brings him, அங்க stillங்கிற வார்த்தை வந்து still brings him by reason of this tendency or this habit of out of the depths. அப்படியே டெப்த்ஸ்னா ஆழத்துல நெகட்டிவ் கிடையாது, அந்த இறைவனை தான் கொண்டு வராங்க. டு தி சர்ஃபேஸ் ஆர் டவுன், அதாவது கீழையும் இறைவன் இருக்கா, மேலே இறைவன் இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆழத்துல இருந்து இறைவனை மேல கொண்டு வந்து அல்ல மேல இருந்து இறை ஆற்றல கீழே கொண்டு வருதுன்றது அந்த பொருள் இருக்கு. அதாவது ஆர் டவுன் ஃப்ரம் த ஹைட்ஸ் ஃப்ரம் விச் ஹி ஹஸ் கிளைம்ட் ஆர் டு ஆர் நியரிங் டு த லோயர் லெவல்ஸ். அந்த அந்த ஹைட்ஸ்ல இருந்து அந்த மேல இருக்கும் இறைவனை கொண்டு வருதுன்னு இருக்கு. இங்க வந்து நெகட்டிவா எதுவுமே இல்லை. ஒரே நிமிஷம், நான் அடுத்து என்னம்மா வசனமா நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? இல்ல, brings him out of the depths னு கனெக்ட் ஆகுமா? எப்படிங்கம்மா? Still brings him out of the depths. எக்ஸாக்ட்லி. அந்த ஆழத்துல இருந்து சர்ஃபேஸுக்கு அந்த இறை ஆற்றலை எல்லாம் கொண்டு வருது. அடுத்தது அந்த சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். These activities then may have to be intermitted or put aside until secure in a higher consciousness. அந்த தீஸ்னா அந்த முதல்ல அந்த ஆர்டினரி மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருந்து அந்த செயல்கள்லாம் he is able to turn its powers on all the mental fields. Then subjected to that light or taken up into it, they are turned by the transformation of his consciousness into a province of the spiritual and divine. அப்ப these activities then may have to be intermittent. Intermittentனா நம்ம வானிலை அறிக்கையில இன்டர்மிட்டன்ட் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பொருள்? விட்டு 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 விட்டுன்னு இடைவேளை விட்டு விட்டுதான். நீங்க அந்த விட்டு விட்டுதான் சரியானது. அப்பப்போ அது பண்ண intermittent or put aside எது வரைக்கும்? Until he is able to turn its powers on all the mental fields. அப்ப அந்த சக்தி பூரா மனதுக்குள்ள கொண்டு வந்து இது பண்றாங்க. அந்த இடத்துல இடையில இருந்து செக்யூர் இன் ஹையர் கான்சியஸ்னஸ். அவனோட நோக்கம் வந்து ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் ஆர் ஸ்பிரிச்சுவலைசிங் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் முன்னாடி படிச்சோம், அதை இங்க கொண்டு வரணும். அப்ப செக்யூர் இன் அந்த ஹையர் கான்சியஸ்னஸ்ல he is able to turn its powers on all the mental fields. Then subjected to that light or taken up to it, into it, they are turned. அப்ப subjected to that light அப்படின்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் என்ற சொல் அடிமைங்கிற பொருளையும் வரும். சப்ஜெக்ட் என்ற சொல் அந்த குடிமகன்கிற பொருள், ஐ எம் சப்ஜெக்ட் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி, இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல அடிமைங்கிறத விட அடங்கி போதும். டு த லைட் ஆர் டேக்கன் அப் இன்டு இட், அதற்குள் அது உறிஞ்சிட்ட மாதிரி, அந்த ஒளிக்குள் சென்ற மாதிரி. அந்த அப்ப ஒளியில நீங்க ஐக்கியம் ஆயிடுன்னு சொல்லுவாங்களா, கிண்டலா சொல்ற போது சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல அந்த பொருள் வரும். Taken up into it, they are turned into a province of the spiritual and divine. அப்ப இவங்கெல்லாம் இது வந்து ப்ராவின்ஸ்னாலே ஒரு இது மாதிரி, ஒரு நாடு மாதிரி, ஒரு ராஜ்யம் மாதிரி. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராவின்ஸ்குள்ள அவங்க உள் செலுத்தப்படுகிறார்கள். ஆர் the province of the divine, அந்த இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் பண்ணாங்க. எப்படி? by the transformation of his consciousness, அவங்களுடைய உளநிலை உணர்வு நிலையில மாற்றத்தால் அது வருகிறது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இப்போ அது இன்னும் போயிட்டு இருக்கு, பெரிய சென்டென்ஸ். நம்ம 34க்கு வந்துட்டோம். அதை தமிழ் நிறைவு செய்வோம். இப்போ தமிழ்ல படிச்சிருங்க சீக்கிரம். வாசிக்கிட்டுங்களா சார்?
அவன் இதுவரை தனது மனத்தின் மேற்பரப்பின் ஆற்றலால் வழக்கமாக நாடி வந்த வெவ்வேறு மன அறிவு நாட்டங்கள் பழைய பழக்கத்தின் காரணமாக அவன் எய்தியுள்ள அல்லது அணுகி வரும் உயரங்களிலிருந்து இப்போது அவனை கீழே தாழ்த்துகின்றன அல்லது அவனுடைய ஆழங்களிலிருந்து அவனை மேற்பரப்புக்கு இழுக்கின்றன என்பதை அவன் காணலாம். அப்படியானால் அந்த இயக்கங்களை அவன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டியதிருக்கலாம், அல்லது இன்னும் உயர்ந்த உணர்வில் நிலை கொண்டு அந்த உணர்வின் சக்தியை எல்லா மனத்துறைகளிலும் இயங்கச் செய்ய அவனால் முடியும் வரை அவற்றை தள்ளி போடலாம். பிறகு அவை அந்த உயர் ஒளிக்கு அடிபணிந்து அல்லது அவதனுள் கிரகிக்கப்பட்டு அவனது உணர்வின் திருமாற்றத்தால் ஆன்மீக தெய்வீக இயக்கத்தின் ஒரு பாகம் ஆகலாம். இவ்வாறு மாற்ற முடியாதவற்றை தெய்வீக உணர்வின் பாகமாக இருக்க மறுப்பவற்றை அவன் தயக்கம் இல்லாமல் ஒதுக்கி தள்ளுவான். இல்ல, இது அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது. சரிங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க பிரியாமா. இப்ப டைம் ஆச்சு. 35க்கு கை உயர்த்துவதை சார் நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் இதை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இல்ல இன்னும் அது புரியுது சார், ஆனா எப்படின்னு தான் புரியல சார். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த கான்டெக்ஸ்ட்ல, he is brought to the surface, that surface is not the pleasant thing, that should not continueங்கிற மாதிரி புரியுது. ஓகே, எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டைம் இது பண்ணுவேன், எனக்கு அடுத்த வகுப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து வில் கோ இன்டு ஃப்ரெஞ்ச் கிளாஸ். ஸோ அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். நாம் இந்த வகுப்பை நாளை தொடருவோம்.